ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் மதுமிதா சீரியல் ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம மாயா குழந்தைய இல்லாமல் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்த ஹாஸ்பிட்டலில் விசாரித்த நம்ம சந்தோஷ் நேராக மதுவுக்கு ஃபோன் போட்டு சொன்னதும் நம்ம மது செம அதிர்ச்சி ஆகிறாங்க. உடனே கிளம்பி அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு மாயா கண்ணத்துலேயே அடின்னு அடித்து அந்த இடத்துல மாயாவை வெளுத்து எடுத்துடுறாங்க. இதை பார்த்து மாயோட ஃப்ரெண்ட் அங்கேருந்து எஸ்கேப் ஆனதும் அண்ணி என்ன மன்னிச்சிடுங்க, என்னோட கேரியருக்காக தான் நான் இப்படி பண்ண அப்படின்னதும் வாயை அடித்து உடைச்சேன்னா எதுவும் பேசாத, அங்கே உனக்காக ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு தெரியுமா, நீ என்னன்னா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிகிட்ருக்க, எங்களெல்லாம் புரிஞ்சிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம மாயாவை வெளுத்து எடுத்துடுறாங்க. சரி இப்போதைக்கு இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம், உண்மை தெரிஞ்சால் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, முக்கியமாக கௌதமுக்கு தெரிஞ்சால் அவரை தாங்கவே மாட்டார், அதனால் ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கட்டும், அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம், அது வரைக்கும் வாயை மூடிட்டுரு அப்படின்னு மது சொன்னதும் வேறு வழி இல்லாமல் மாயாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே கிளம்பி நேரம் வீட்டுக்கு வராங்க. வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப பதட்டமாக இருந்துகிட்ருக்காங்க. இவ்வளோ நேரமாக என்ன பண்ணுறா மாயாவை தேடி போன மதுவையும் காணும் அப்படின்னுட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. யாருமே எடுக்கிற மாதிரி இல்லை. பார்த்தா மது கார் வந்துடுது. ஸோ மது மாயாவை பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மேக்கப் போடுறதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு ஜீவா சொன்னதும் சரி விடு, அதான் வந்துட்டால அப்படின்னு மது அட்வைஸ் பண்ணுறாங்க. சரிம்மா பரவாயில்லை, லேட்டானாலும் எவ்வளோ அழகாக மேக்கப் போட்டிருக்கா, ரொம்ப அழகாக இருக்குமா மாயா, சரி ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சு உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து மாயாவை உள்ள அழைச்சிட்டு போகிறாங்க. யோசித்தப்போ ஏதோ ஒன்று இடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக்கும் அவங்க சித்தப்பாவும் சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம மதுமிதா ரொம்ப பதட்டமாகவே இருந்துகிட்ருக்காங்க. கௌதம் உங்கள் சந்தோஷத்தெல்லாம் எப்படி கெடுப்பேன், அதனால தான் இப்போதைக்கு உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கேன், உங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்தில் போய் சொல்ல வேண்டியது ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிடுங்க கௌதம் அப்படின்னு மதுமிதா ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆபரணா சந்தோஷ் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, ஆமாம் என்ன ஆச்சு, இவ்வளோ நேரமாக என்ன பண்ணீங்க, இங்கே பாரு இப்போதைக்கு எதுவும் கேட்காத, கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, இல்லை ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஏன்னா எங்க மாயா சந்தோஷமாவே இல்லை, ஏதோ பதட்டத்தில் இருக்கா, மது பற்றி எனக்கு தெரியாதா, மது எப்பவுமே சிரிச்ச முகம், ஆனால் அவளும் இன்னைக்கு ஒரு மார்க்கமாக இருக்கா, ப்ளீஸ் எனக்கு சொல்லடா, இல்லைன்னா மண்டையை வெடிச்சிடும் அப்படின்னதும் உடனே மாயா பண்ண எல்லா விஷயத்தையுமே நம்ம சந்தோஷ் அபர்ணா கிட்ட சொல்லிடுறாங்க. இது கேட்ட அபர்ணாவுக்கு தூக்கி வாரி போட்டுறது. அட கடவுளே, என்ன பொண்ணு இவ இப்படி பண்ணிட்டா, ஐயோ பாவம், எல்லா ஏற்பாடையும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்து பண்ணிட்டு இருக்காரு கௌதம், இவ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாலே அப்படின்னு அந்த இடத்துல அபர்ணா ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. அங்கே பார்த்தோன்னா நேராக நம்ம மாயா எழுந்திரிச்சு நிற்காங்க. இந்த ஃபங்க்ஷனை நிறுத்துங்க அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆறாங்க. ஏமா என்ன ஆச்சு, இந்த மாதிரி நிலைமையில ஏன் இப்படிலாம் பேசுகிறேன், இங்கே பாருங்க இந்த ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அவசியமே கிடையாது, அதான் ஏமா இங்கே இப்போ பண்ணாமல் எப்போ பண்ணுறது, இங்கே பாருங்க பாட்டி, நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி என் வயிற்றில் ஒன்றும் குழந்தை கிடையாது, நான் வெளியில் போனேனே எதுக்கு தெரியுமா, வயிற்றில் இருக்கிற குழந்தைய இல்லாமல் பண்ணுறதுக்கு தான், நான் அதனால் என் குழந்தைய இல்லாமல் பண்ணிட்டேன் அப்படின்னதும் எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுறது. கௌதமுக்கு அடைப்பே வர மாதிரி வந்துச்சு. செம்மையா எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அடிப்பாவி உண்மையை சொல்ல வேணான்னு சொல்லிட்டே அப்படின்னு மதுமிதா ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுறாங்க. இங்க பாருங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, இப்போதைக்கு எனக்கு எந்த குழந்தை அவசியமே இல்லை, ஏன்னா என்னோட கரியருக்கு இது மிகப்பெரிய சிக்கலா இருக்கும், அதான் நான் குழந்தைய இல்லாம பண்ணிட்டேன் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம சவுந்தலா போய் மாயா கண்ணத்திலே